நாங்கள் இந்த வீடியோவில் டேட்டா கேபிள் டூல்ஸை பாவிச்சு டேட்டா கேபிள் பி கனெக்ஷன் எவ்வாறு கனெக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து RJ45 ஃபீமேல் சாக்கெட். இது வந்து J45 கேபிள் டூல்ஸ். இந்த டூல்ஸை பாவிச்சு நாங்கள் எவ்வாறு வயரை வந்து கனெக்ட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து நாங்கள்ட்ட டூல்ஸில் என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயரை வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு, வயரை வந்து கட் பண்ணுறதுக்குரிய பகுதி இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயரை நாங்கள் கிளிப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வயரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பகுதி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த பகுதியை பாவிச்சு கிளிப்பை எவ்வாறு ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பகுதியை பாவிச்சு இந்த கிளிப்பை இதே போல் நாங்கள் ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்து க்ரீமிங் டூல்ஸை பாவிச்சு வயரை வந்து நாங்கள் எவ்வாறு வயரண்ட கவரை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதே போல் நாங்கள் இந்த டூல்ஸை பாவிச்சு இந்த வயரண்ட மேல் பகுதியை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது அவதானமாக கட் பண்ண மற்றும் சில வேளைகளில் வயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இதில் வந்து வயர் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ நாங்கள் இந்த வயரை வந்து கட் பண்ணி அகட்டிட்டு புதிதாக ஒரு வயரை நாங்கள் கட் பண்ணுவோம். நாங்கள் வந்து பரிசோதித்து பார்ப்போம். பாருங்கள், இதில் ஏற்கனவே கட் ஆகிட்டுது. அதனால் நாங்கள் இந்த வயரை கட் பண்ணி அகற்றிட்டு மீண்டும் வயரண்ட கவரை அவதானமாக கட் பண்ணி அகற்றி கனெக்ஷனை மேற்கொள்வோம். லாங் ப்ரெஸ் பண்ணாமல் மேலோட்டமாக வயரண்ட கவரை வந்து நாங்கள் கட் பண்ணி அகற்றுவோம். அகற்றி விட்டு வயரில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். வயரில் டேமேஜ் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கவர் வந்து சேஃப்டி கவர். இதை நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இதை நாங்கள் வந்து வெட்டி அகற்றுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஜோடி வயர் இருக்குது. இந்த வயரை நாங்கள் தனித்தனியாக பிரித்தெடுப்போம். பிரித்தெடுப்பதற்காக நாங்கள் வயரில் ஏற்கனவே கட் பண்ணி அகற்றிய கவரை கொண்டு இதே போல் ரிமூவ் பண்ணி தனித்தனியாக நாங்கள் பிரித்தெடுப்போம். அல்லது இதே போல் நாங்கள் வயரை வந்து தனித்தனியாக பிரித்தெடுக்கலாம். இப்போ எல்லா வயரையும் நாங்கள் தனித்தனியாக பிரித்தெடுத்தாச்சுது. இப்போ வந்து நாங்கள் கலட்டிய கிளிப்பின்ற கவரை வந்து இதே போல் முதல்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே போல் பொருத்தி விட்டு இப்போ சாக்கெட் RJ45 சாக்கெட்டில் எவ்வாறு கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் AB கனெக்ஷன் இருக்குது. இப்போ நாங்கள் B கனெக்ஷனை கனெக்ட் பண்ணுறபடியாக B கனெக்ஷனுக்குரிய கலர் கோட்டை பாவிச்சு B கனெக்ஷனை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இந்த பஞ்சிங் டூல்ஸை பாவிச்சு எவ்வாறு கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் கலர் கோட்டுக்கு ஏற்ப வயரை வந்து பிரித்தெடுப்போம். இப்போ நாங்கள் B கனெக்ஷன் பார்க்குறபடியாக எங்களுக்கு வந்து ஒயிட் ப்ளூ க்ரீன் ஒயிட் க்ரீன் என்று தேவை. இப்போ நாங்கள் ஒயிட் ப்ளூவை வந்து ஒயிட் ப்ளூக்குரிய இடத்துல பொருத்தி இதே போல் நாங்கள் கிளிப்பை கொண்டு
அதாவது டூல்ஸை கொண்டு ப்ரெஸ் பண்ணும்போது வயரையும் நாங்கள் டைட்டாக்கிட்டு மேலதிக வயரையும் இந்த அதில் இருக்கிற சிசர்ன்ற உதவியில் நாங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் மேலதிக வயரை நாங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். இதே போல் நாங்கள் எல்லா வயரையும் நாங்கள் கனெக்ட் பண்ணி மேலதிக வயரை கனெக்ட் பண்ணுவதன் மூலம் மேலதிக வயரையும் நாங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் பி கனெக்ஷனுக்குரிய எல்லா வயரையும் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டூல்ஸை பாவிச்சு இந்த வயரை நாங்கள் பொருத்திய வயரை எவ்வாறு ரிமூவ் பண்ணுவது, அதாவது அகற்றுவதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்கிற இந்த பகுதியில் இதே போல் கிளிப் இருக்குது. இந்த கிளிப்பை பாவிச்சு நாங்கள் இந்த RJ45 ஃபீமேல் சாக்கெட்டின் கவரை நாங்கள் இதே போல் அகற்றலாம். இப்போ மற்ற பகுதியில் இருக்கிற டூல்ஸை பாவிச்சு நாங்கள் ஏற்கனவே பொருத்திய வயரை நாங்கள் அகற்றி கொள்ளலாம். இதே போல் நாங்கள் வயரில் இந்த கொழுக்கியை கொழுவி இழுப்பதன் மூலம் வயரை நாங்கள் அகற்றி கொள்ளலாம். கிளிப்பிலிருந்து வயரை நாங்கள் அகற்றி கொள்ளலாம்.